வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகர சகர சமகசா. ராதா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன கல்யாணமா? கல்யாணம்தான், ஆனால் எனக்கு இல்லை, பிரபாகர் சாருக்கு. பிரபாவுக்கு கல்யாணமா? யாரு? யார் பொண்ணு? யாரு? சீதா அக்கா தான். சீதாவா? சீதாவுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணமா? எனக்கு டபுள் சந்தோஷமா இருக்குங்க. இந்த பிரபா கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு பிடிவாதமா இருந்தான். நான் தான் அவனை கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கம்பல் பண்ணேன். அவன் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் எப்படியோ சம்மதிச்சான். ஆனா பொண்ணு தான் செட் ஆகல. பட் சீதா சூப்பர் செலக்ஷனுங்க. சீதா வீட்டுக்கு வேலைக்கு வந்தவனு கூட பார்க்காம தரம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் பாருங்க. ஹீஸ் a குவாலிட்டி மேனுங்க. மை ஃப்ரெண்ட் இஸ் கிரேட். அவனை பார்த்தீங்களா? ஒவ்வொரு செலக்ஷன் எவ்வளோ பர்ஃபெக்டா பண்றான்னு. ஐ எம் வெரி ஹாப்பிங்க. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா ஐ எம் so happy. எனக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு துணை வேணுங்கிறதுக்காக இல்ல, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு துணை வேணும், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். எனக்கு என்னங்க, ஐ got a fantastic friend and he is getting married. அதுவும் சீதாவோட. பயங்கர சந்தோஷமா இருக்குங்க. ஏன் ராதா, பிரபாகர் சாரோட கல்யாணம் கேள்விப்பட்டதுமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, அவர் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு வருத்தமா இல்லையா? பிரபா என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, பிரபா என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா இப்ப என்னங்க? அவன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்தா அதுதான் எனக்கு வேணும். என்ன, எனக்கு அதொன்னும் பெரிய வருத்தமே இல்லைங்க. பிரபா எப்படிங்க என்ன கூப்பிடுவான்? நான் தான் அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டேன்ல, அவனுக்கு எப்படி என்ன கூப்பிட மனசு வரும்? ஆனா ஒண்ணுங்க, நான் மனசு மாறுந்து அவனுக்கு தெரியாது. நான் மனசு மாறுது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், நான் இங்க இருக்கேன்னு இல்லை, எங்க இருந்தாலும் சரி வந்து கூப்பிட்டுட்டு நான் இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டான். இஸ் a perfectionist. அவ்வளவுதான். நான் தப்பு பண்ணிட்டேன்ல, அதனால மற்றபடிக்கு இஸ் வெரி அவன் கூப்பிடலாம் பெரிய விஷயம் இல்லை. எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுங்களா? சொல்லுங்க. ஏன் சார்பா ஒரு கலர்ஃபுல் ஒக்கே ஒன்று வாங்கி அதுல பேரை எழுதி நான் ஒன்று வாழ்த்து சொன்னதா கொடுத்துறீங்களா? ப்ளீஸ் எனக்காக கொடுத்துருங்க. இஸ் மை ஃப்ரெண்ட். ஜிந்தா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து தொலைங்கப்பா. இது நான் வாங்கி கொடுக்கணுமா? மணிலால வாங்கிட்டு வர சொல்லுங்க. கட்டாயம் வாங்கி தரணுமா? இப்ப அதெல்லாம் தேவையா? நான் அப்புறம் பேசுறேன். சரி. யா சார், உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க, சரளான்னு பேர் சொல்றாங்க, வர சொல்லவா? வர சொல்லுங்க. மே ஐ கம் இன் சார்? யா உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கும் சீதாக்காவுக்கும் கல்யாணம் கேள்விப்பட்டதுமே ராதாகிருஷ்ணன் சந்தோஷப்பட்டு இந்த பொக்கே கொடுத்து அமிச்சாரு. இந்தாங்க சார். அப்படி வைங்க. வாங்கிக்கங்க ப்ளீஸ். அப்படி வச்சிருங்களேன். சார், ராதாகிருஷ்ணன் உங்க மேல நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஒரு கூல் ட்ரிங்க்? இல்லை சார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ ராதா மேலே ஏற்பட்ட கோபம் உங்களுக்கு இன்னும் குறையல நினைக்கிறேன் சார். அப்புறம் வேற என்ன விஷயம்? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட எப்போ வேணா கேட்கலாம். சார், இந்த பொக்கே நீங்கள் வாங்கலைன்னா ராதா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சரளா, எனக்கு வேலை இருக்கு, நாம அப்புறம் பார்க்கலாமா? ஓகே சார்.
இவ்வளோ நேரம் என்கிட்ட பொறுமையாக பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன் சார். He's a quality man. My friend is great. அக்கா, வா சரளா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உட்காரு. அண்ணி எப்படி இருக்காங்க? கமலியை போய் பாத்தியா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன இதெல்லாம்? ஏதாவது விசேஷமா? உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன். எனக்கா? ஆமாம், உங்களுக்கு தான். பிரபாகர் சாருக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டதுமே ராதாகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பொக்கேவை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். பிரபாகர் சாருக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அவர் வாங்கி குப்பை தொட்டில் போட்டார். ஏங்கா, ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்க திருந்தவே கூடாதா? இதையும் பிரபாகர் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் எவ்வளவு பாசமா கொடுத்தமிச்சாருன்னு எனக்கு தான் தெரியும். ஏங்கா, நீங்களாவது வாங்கிப்பீங்களா? எனக்காக ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீங்க வாங்கிப்பீங்கன்னு. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வரேன். கொஞ்சம் இருமா, காஃபி கொண்டு வரேன். இல்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். வரேன். சீதா, என்ன இங்க பூங்கொத்து இருக்கு? யாராவது வந்திருந்தாளா? ஆமா அத்தை, சரளா வந்துட்டு போனா. சரளாவா? ஆமா, என் கல்யாணத்துக்கு முன்கூட்டி வாழ்த்துக்களா ராதாகிருஷ்ணன் அமைச்சிருக்காரு. சரளா இதே மாதிரி பொக்கே எடுத்துட்டு போய் அவர் கொடுத்துருக்கா. அவர் அதை வாங்கி குப்பத்தொட்டியில போட்டுட்டாராம். நீயாவது வாங்கக்கான்னு கெஞ்சினா சரின்னு வாங்கிட்டாத்த. நீ இறக்கப்பட்டு வாங்கிண்ட. பிரபாகர் சார் புத்திசாலி. அது இருக்க வேண்டிய இடம் குப்பத்தொட்டி தான்னு தெரிஞ்சு குப்பையில போட்டாரு. நீயோ கையில வச்சுட்டு இருக்க. மனசுல வஞ்சத்தை வச்சுட்டு மலர் கொத்த அனுப்பிச்சிருக்கான். அதுல பாம்பு இருக்குமோ பாம்பு இருக்குமோ யார் கண்டா? தூக்கி போடுறீ. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? மனசு திருந்தி அமைச்சிருக்காரு. அதை வாங்கறதுல தப்பு இல்லையே. ஆமா, அவன் திருந்தினானா இல்லையான்னு நீ பாத்தியா? உன்னை ஜெயில வச்ச வேண்டி ஞாபகம் வச்சுக்கோ. பொண்ணாச்சேன்னு கூட பார்க்காம நீ ஜெயிலுக்கு போற அழக ரசிச்ச வேண்டி. அவன் என்னமோ திருந்தி மலர் கொத்த அனுப்பிச்சிட்டானா, இவ வாங்கிட்டாளாம். அன்னைக்கு மட்டும் அண்ணாச்சி இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் உன்னை எத்தனை வருஷம் ஜெயில போட்டிருப்பாங்களோ. வாங்க. என்ன ஸ்கூல் விட்டோன்னு நேரம் இங்க வந்துட்டீங்களா? ஆமாம்மா, வீட்டுக்கு போகவே பிடிக்கல. அங்கே எவனோ ஒருத்தன் ரொம்ப இம்சை பண்ணுறான். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நம்ம பங்களாக்கு யாரோ ஜின்தான் வந்திருக்கான். ஒரு வருஷமா குளிச்சிருக்க மாட்டான் போல இருக்கு. பயங்கரமா நாறுது. குபு குபுன்னு ரயில் இன்ஜின் மாதிரி பீடி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். சோஃபா மேல குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பீடியை பிடிச்சிட்டு அங்கங்க அணைக்கிறான். நாங்க படிக்கிற ரூமுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றான். தாத்தாவையும் மணிலாலையும் மிரட்டி மிரட்டி வேலை வாங்குறான். அது மட்டும் இல்லாம மணிலால் சமைச்சத என்னமோ அவனுக்காக சமைச்ச மாதிரி மிச்சம் வைக்காம சாப்பிடுறான். ஃப்ரிட்ஜில் இருந்து ஏன் ஐஸ்கிரீம்லாம் அவன் சாப்பிட்றான். அப்பா கிட்ட சொன்னீங்களா? அப்பா என்ன சொன்னாரு? அவனை பத்தி நாங்க ஏதாவது சொன்னா அப்பா எங்களை கோச்சிக்கிட்டு எங்களை திட்டுறாரு. அவனை பத்தி நாங்க எதுவும் சொல்லக்கூடாதான். நாங்க 3 பேரும் வீட்டுக்கு போக மாட்டோம், இங்க தான் இருப்போம். அப்படி சொல்லக்கூடாது கண்ணா. நீங்க 3 பேரும் சமத்தா இப்ப வீட்டுக்கு போறீங்க. அவனை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குமா. அவன் மனுஷனே இல்ல, ஒரு அனிமல். தாத்தாவும் மணிலாவும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்பா அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு. நாங்க வீட்டுக்கே போக மாட்டோம். யாரா இருக்கும்? அப்பாவும் அவனுக்கு பயப்படுற மாதிரி தெரியுது. அவன் வேற தோஸ்து தோஸ்துன்னு அப்பா தோள் மேல கை போட்டுட்டு போறான். நாங்க இங்கேயே இருந்துடுறோம்மா.
நீ வேற 2 நாளா வீட்டுக்கு வரல, வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். தாத்தா கிட்ட சொல்லிட்டு தாம்மா வந்தேன். உங்களை காணோன்னு தாத்தா கவலைப்பட்டு தேடிட்டு இருக்க போறாரு. ம், கிளம்புங்க. நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். நான் சொல்றது கேட்கணும். கேட்கணும். சரி. கிளம்புங்க. நீ வீட்டுக்கு கட்டாயமா வரணுமா? கண்டிப்பா வரேம்மா. வாங்க. பாய்மா. பாய். பாய்மா. பாய் பாய் பாட்டி. பாய். பாய் பாட்டி. பாய். என்னடி சீதா, எவனோ ஒருத்தன் அந்த ஆத்திர பூந்துண்டு ரகலை பண்ணிட்டு இருக்கானா? பிரபாகர் சாரும் கேட்கறது இல்லையா? என்ன இது கூத்து? அதான் எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. அங்க போய் பார்த்தா தான் தெரியும். வாங்கம்மா. பசங்க எங்க? குழந்தைங்கனால வீட்டில் படிக்க முடியலன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு படிக்க போயிருக்காங்க. நான் வேணா போய் கூட்டிகிட்டு வந்துட்டுமா? இல்ல வேண்டாம். அவர் இன்னும் ஆஃபீஸ்ல இருந்து வரலையா? பிரபா சார் ஆஃபீஸ்லேருந்து வரலாமா? ஆமா, அப்பா எங்க காணோம்? ஜிந்தா வந்ததுலேருந்து பெரியவருக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சுமா. இவர் அட்டகாசம் தாங்க முடியாம அவர் எங்கேயே போயிடுறாரு. எங்க போறாரு, எப்போ வருவாருன்னு யாருக்குமே தெரியல. பசங்க வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அவர் யாரு? சின்னவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராமே. இருக்கலாம். ஆனா அவரையே பசங்களை மிரட்டணும். எல்லாம் சார் கொடுக்குற இடம்மா. இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை அவனுக்கும் கொடுக்கணும்ட்டார். அவன் இதை சாக்கா வச்சுன்னு ஆடுன்னா ஒரு ஆடு திங்கிறான், கோழின்னா 5-6 கோழி திங்கிறான், முட்டைனா ஒரு 10-15 முட்டை திங்கிறாம்மா. இவனுக்கு சமைச்சு போட்டே என் உடம்பே அழுத்து போச்சுமா. இந்த ரேஞ்சில் போச்சு. இந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இனிமே கடன் வாங்க வேண்டியதுதான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த அம்மா புரியல. சின்னவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. அவர் மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா மழையால் நனைஞ்ச எலியை அடிக்கிற மாதிரி அடிச்சு காக்கா கழுவுக்கு போட்டுருவேன். இப்ப அந்த ஆளுங்க யாருக்கு தெரியும்? அவன் எங்க போவான், எப்போ வருவான் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணுமா, வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வருவான். வந்ததும் வராதுமா ஆட்டை கொண்டா மாட்டை கொண்டா 6 இன்ச்சுக்கு ஆம்லெட் கொண்டான்னு அதிகாரம் பண்ணுவாமா. அப்பா இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் பேசலையா? பெரியவர் பல தடவை கேட்டு பார்த்துட்டாருமா. ஆனா பிரபா சார் தான் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு புரியவே மாட்டேங்குது. கொஞ்ச நாளா இந்த வீட்டோட தலையெழுத்தே மாறி போச்சுமா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. உங்க ஃப்ரெண்ட் யாரோ நம்ம வீட்டில் தங்கியிருக்காரா? அவரு நடந்துக்கிற விதம் சரியில்லை. அவரை கண்டாலே பிடிக்கலன்னு மணியும் பசங்களும் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவரை இங்கேருந்து அனுப்ப சொல்லி அப்பா கிட்ட நீ எப்படியாவது சொல்லுமான்னு என்கிட்ட வேற சொன்னாங்க. அவர் யாருங்க? யா ஹலோ சார், நான் மணிலால் பேசுறேன் சார். சொல்லு. உங்க ஃப்ரெண்ட் இந்த ஜிந்தால் இருக்காரு, அவர் முட்டை கேட்டார் சார். ஃப்ரிட்ஜில் இருந்த 12 முட்டையும் போட்டு கொடுத்துட்டேன். அதெல்லாம் பத்தாதான், கடைக்கு போய் இன்னும் முட்டை வாங்கி அந்த ஆம்லெட் போட்டு தானே அதிகாரம் பண்றாரு சார். குழந்தைங்களுக்கு கூட இல்லாம இந்த ஆளுக்கு முட்டை போட்டு கொடுத்தா இந்த குரு முட்டை சொல்றான், உன் முதலாளி வரட்டும் உன் சீட்டை கிழிக்கிறாங்கிறான். என் சீட்டை இவன் கிழிப்பானா சார்? வாட் நான்சென்ஸ். அவன் என்ன கேட்கறானோ செஞ்சு கொடு, தொலைடாத. இல்ல, குழந்தைங்களுக்கு கூட இல்லாம இந்த ஆளுக்கு முட்டை போட்டு கொடுத்தா இவர் அதிகாரம் பண்றாருன்னு சொல்ல வந்தேன். ஒரு நாளைக்கு முட்டை சாப்பிடலன்னா குழந்தைங்க ஒன்றும் செத்து போயிடாது. அவன் என்ன கேட்கறானோ அதை செஞ்சு கொடுக்கறது தாண்டா நீ இருக்க. நம்ம வீட்டில் இனிமே ஜிந்தாவுக்கு தான் முதல் மரியாதை, அதை தெரிஞ்சுக்க. ஒரு 100 முட்டையை வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வை, ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. இனிமே ஜிந்தாவை பத்தி எந்த ரிப்போர்ட் எனக்கு வரக்கூடாது. ஏன்டா என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? போன வை. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சரி.
என்னடி இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தன் அந்த ஆத்துல வந்து கூத்தடிச்சுட்டு இருக்கான். இந்த பிரபாகர் சார் வேற அவன் கேக்குறதெல்லாம் செய்து கொடுன்னு சொல்லிட்டு இருக்காரே. என்னமோ அத்தை, பசங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவாரு. அவரே இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஜிந்தா தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்கே? ஒருவேளை பிரபாகர் சாருக்கு அவன் உறவுக்காரனா இருப்பானோ? அப்படி ஏதாவது இருந்தா அப்பா என்கிட்ட சொல்லுவார் இல்லாத்த. அது சரிடி, பிரபாகர் சாருடைய நல்ல மனசு ஊருக்கே தெரியும். அப்படி இருக்குச்சே அந்த சைத்தானையே சேர்த்து வச்சுட்டு இருக்கார். நான் அங்க போனப்போ அவர் போன்ல பேசுறத பார்த்து என்னால எதுவுமே பேச முடியல அத்தை. நான் பேசாம திரும்பி வந்துட்டேன். பசங்களை விட முதல்ல அந்த ஆளை கவனின்னு சொன்னாரு. சரி, நீ கவலைப்படாத, தைரியமா இரு. நான் இருக்கேனோ, நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா, இந்த ஆள் தான் ஜிந்தா. ஏய் கரண்டி, யார் இவங்க? இவங்க தான் சீதாம்மா. அச்சா, இவங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன வேலை? பாத்தீங்களா, இவரே கேர பிளாட்ஃபார்ம், இதை நம்ம வீடுங்கிறார். ஏய் மாறுதுங்க சாலா, கேட்கறதுக்கு மரியாதையா பதில் சொல்ல. இவங்களுக்கு இங்க என்ன வேலை? இப்ப குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல. மணி, நீங்க போய் வேலையை பாருங்க. ஏய் கரண்டி, சூடா சிக்கன் சூப் போட்டு மாடிக்கு எடுத்துட்டு வா. பாத்தீங்களாமா, இதான் இந்த வீட்டில் நடந்துட்டு. வாங்க சார். வணக்கம் சீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், வாங்க மிஸ்டர் பிரபாகர் இருக்காரா? உள்ள இருக்கார், கூப்பிடுறேன். ஹலோ மிஸ்டர் டேனியல். ஹலோ மிஸ்டர் பிரபாகர், ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன், ஹவ் ஆர் யூ? வெரி ஃபைன். உட்காருங்க. என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லைங்க, இந்த குஜராத் நிவாரண நிதிக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணுறோம். அதுக்காக உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? அதுக்கு ஆல்ரெடி நான் 1 லேக் கொடுத்துருக்கேன். என்ன சார், நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அதுவும் இல்லாம உங்க பசங்க எங்க ஸ்கூல்ல வேற படிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தொகை வேணாலும் கொடுக்கலாமே. என்னங்க நீங்கள் நம்ம ஸ்கூலுக்காக கொடுத்தா உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் 1 லேக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. பெருமைக்காக இல்லை. சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, என் பேரில் ஒரு 3 lakhs எழுதிங்க. एक मिनट प्रभाकर भाई,